மாநில உரிமைக்கான பேச்சா இருந்துச்சு. இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மாநில உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது. மாநில உரிமைக்கான ஒரு பிரகடனம் அப்படின்னு இந்த பேச்சை சொல்லலாம். முதலமைச்சர் இவ்வளவு ஆவேசத்தோடு பேசுவதற்கு முழுமையான நியாயங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு மகத்தான சாதனைகளை புரிந்திருக்கிறது. இதை நாங்கள் சொல்லவில்லை, ஒன்றிய அரசே இதை ஒப்புக்கொண்டு இருக்கிறது. ஒன்றிய அரசனுடைய நிதி ஆயோக் குழு தமிழ்நாட்டில் 17 புள்ளிகளில் இந்தியாவிலேயே தேசிய சராசரியை விட முன்னிலையில் இருக்கிறது என்று நிதி ஆயோக் சொல்லியிருக்கிறது. திட்ட அமலாக்க குழு கடந்த முறை இந்தியாவின் பொருளாதாரத்திலேயே முதலிடத்தில் 9.63% பெற்று முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மக்களை தேடி மருத்துவத்திற்கு ஐநா பாராட்டு வழங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி முறையில், நிர்வாகத்தில், மக்கள் சேவையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒன்றிய அரசே பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடத்துகிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் ஏன் தண்டிக்கிறீர்கள்? எதற்காக தண்டிக்கிறீர்கள்? எதற்காக வெள்ள நிவாரண நிதி கொடுக்க மறுக்கிறீர்கள்? எதற்காக ஜிஎஸ்டியுடைய காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு நீங்கள் மறுக்கிறீர்கள்? எதற்காக சிறப்பு திட்டம் எதுவுமே நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று நீங்கள் மறுக்கிறீர்கள்? எதற்காக கல்விக்காக தர வேண்டிய தொகையை மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்தினால்தான் தருவோம் என்று எதற்காக நீங்கள் நிபந்தனை விதிக்கிறீர்கள்? எதற்கு தண்டிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது? மோடி இங்கே பேசுகிறார், இந்தியாவினுடைய பொருளாதாரத்திலேயே தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை பாராட்ட வேண்டியது ஒரு பிரதமரின் கடமையா அல்லவா? ஆனால் அந்த தமிழ்நாடு அரசை அவர் பாராட்டாமல் நிதி கொடுக்கவில்லை என்று அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அழட்டும் என்று பேசுவதுதான் ஒரு பிரதமருக்குரிய ஒரு தகுதியா? இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு முக்கிய பங்காற்றுகிறது என்பதில் பிரதமருக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், இப்படி கேவலம் ஒரு நான்காந்தர கட்சிக்காரரை போல் அவர் பேசிவிட்டு செல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? எனவே தமிழ்நாடு அரசு, அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இந்த பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, ஆளுநருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளில் ஏதேனும் குறைத்து மதிப்பிட்டிருக்கிறதா? உலக செஸ் போட்டி நடக்கின்ற போது அதனுடைய தலைவர் என்ற முறையில் மோடியை அழைத்து சிறப்பு செய்து கௌரவித்தது தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் ஆட்சி. கலைஞருடைய நாணயம் வெளியிடுகின்ற போது நாணய வெளியீடு ஒன்றிய ஆட்சியின் கையில் இருக்கிறது என்பதற்காக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வரவழைத்து அவர் வழியாக நாணயத்தை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. இதே ஆளுநர் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் உரை ஆற்றுகின்ற போது அவரை கவர்னர் மாளிகைக்கு சென்று நேரில் அழைப்பு விடுத்து ஆளுநர் உடைய உரையையும் தயாரித்து அவருடைய ஒப்புதலையும் பெற்று அவர் சட்டமன்றத்திற்கு வருகின்ற போது உரிய மரியாதை கொடுத்து வரவேற்று சிம்மாசனத்தில் அமரச் செய்து மரியாதை செய்தது தமிழ்நாடு அரசு. ஆனால் இவ்வளவு செய்ததற்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் குடியரசுத் தலைவர் அவர் ஒரு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் திருவாரூரில் கலைஞர் பிறந்த இடத்தில் உருவாக்கப்பட்ட அந்த மியூசியத்தை திறப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைத்தார். ஆனால் அவர் வெளிநாடு பயணம் சென்ற காரணத்தால் வர முடியவில்லை. ஆக அங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அவர்களுக்குரிய மரியாதையை தந்துவிட்டுத்தான் தமிழ்நாடு அரசு தனது உரிமையை பேசுகிறது, சாதனைகளை செய்கிறது. இதற்கு பிறகும் நீங்கள் தமிழ்நாடு அரசை நான் ஒழித்தே தீர்வேன், ஆளுநரை அனுப்பி வைத்து அதிகாரம் மிரட்டல் பண்ணி முறைகேடாக பயன்படுத்தி ஆட்சிக்கு நான் தொல்லை இருந்து கொண்டுதான் இருப்பேன். அதே போல் அங்கே இருந்து அமித்ஷா அவருடைய ஏவுகணைகளாக இருக்கின்ற அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இவைகளை பயன்படுத்தி மிரட்டுவேன் என்று ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் ஏன் சீர்குலைக்கிறீர்கள்? தமிழ்நாடு அரசு கேட்கின்ற உரிமையில் எந்த உரிமை தவறானது? பிற்படுத்தப்பட்டோருக்கு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் 27% இடஒதுக்கீட்டை தர மறுத்த போது அதை தட்டி கேட்டது தமிழ்நாடு அரசு. அது நியாயமா இல்லையா? நீங்கள் சமூக நீதி பேசுகிறீர்கள், சமூக நீதிக்குத்தானே தமிழ்நாடு அரசு போராடியது, அதையே நீங்கள் மறுத்தீர்கள். அதற்கு நீதிமன்றம் வரை சென்று போராடி அந்த உரிமையை அகில இந்தியாவிற்கும் மீட்டு தந்தவர் தமிழக முதலமைச்சர். ஆளுநரை வைத்து தமிழ்நாடு அரசு அனுப்ப வேண்டிய மசோதாக்களை முடக்கி போட்டதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு எல்லா மாநிலங்களுக்கும் ஆளுநருடைய உரிமைகளை கட்டுப்படுத்தி அதற்கான உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறவர் தமிழக முதலமைச்சர். இதில் என்ன தவறு இருக்கிறது? இது நியாயம் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவுக்கும் பிறகு நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஒழித்தே தீர்வேன், இதற்கு நான் தொல்லை கொடுப்பேன், கொள்ளைப்புற வழியில் நெருக்கடி கொடுப்பேன் என்று நீங்கள் சொல்லுகிற போது தமிழ்நாடு இதை சந்திக்கும். எத்தனை சாக்கள் வந்தாலும் நாங்கள் சந்திப்போம். எந்த துணிச்சலில் முதலமைச்சர் சொல்லுகிறார்? மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. மகத்தான திட்டங்களை மக்கள் ஆதரித்து நிற்கிறார்கள். செல்கின்ற இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு அன்பை அவர்களிடம் பொழிகிறார்கள். திட்டங்களுடைய சாதனைகள் மீது தமிழ்நாடு நின்று கொண்டு மக்களுடைய ஆதரவோடு நின்று கொண்டு மக்களை சேர்த்து கொண்டுதான் தமிழக முதலமைச்சர் இந்த சவாலை விட்டிருக்கிறார். நீங்கள் எத்தனை மிரட்டல் வந்தாலும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்
என்ற ஒரு முழக்கத்தை இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் ஒன்றிய ஆட்சியை எதிர்த்து இப்படி ஒரு முழக்கத்தை கொடுத்தது கிடையாது. எனவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பிரகடனம். இந்த உரிமைக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டும், சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறவர்கள் இந்த முழக்கத்திற்கு முன்னால் நிச்சயமாக அணிதிரண்டு முதலமைச்சருடைய கருத்தை உறுதிப்படுத்துவார்கள். இது வரலாறு நிரூபிக்கப் போகிற உண்மை. மாநில